வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபிரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நேற்றுக்கு நம்ம நிஃப்டியில் வந்து 25,900 புட் அண்டு 26,000 கால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கிளோட ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் முடிச்சிருக்காங்க மார்க்கெட். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 920, அடுத்து 25,900 கீழே வந்துட்டு அகைன் உங்களுக்கு 26,000 வரைக்கும் ஒரு சின்ன வேலி 100 பாயிண்ட் வேலி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா 25,900 கீழே வந்து அகைன் 25,900 கட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு டேபிளில் வந்து 26,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப 25,950 ஆறு 26,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத டேபிள் மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் எல்லாம் கேட்டிருந்தது வந்து ட்ரேடு வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருக்குது. ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்ச் எடுக்கிறோம், அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க ஒரு 2-3 பேர். அதாவது ட்ரேடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடு கண்டிப்பாக கிடைக்கணுன்றது கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், டெய்லி நம்ம ட்ரேடு எடுத்தே ஆகணுன்றது கிடையாது. ஸோ என்னென்னைக்கு ட்ரேடு கிடைக்குதோ அன்னன்னைக்கு தான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு டெய்லி நீங்கள் ட்ரேட் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ட்ரேடை நீங்கள் தேடவே கூடாது. நம்மளுக்கு இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்ச் கிட்ட எந்த இடத்துல வந்து அன்னைக்கு மூவ்மெண்ட் நடக்குதோ அன்னைக்கு மட்டும் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம டேபிள் மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு டெய்லியுமே ஒரு சைட்வேஸில் போனால் கூட ஒரு ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிலோ போடுற அளவுக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். சைட்வேஸ்லேயே இருக்கும்போது உங்களுக்கு டிகே கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு என்றைக்கா ஒரு நாள் தான் கிடைக்கும். அது டெய்லியும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. டெய்லியும் கிடைக்கும். அது சின்ன சின்ன மூவ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அது ரிஸ்கி. அது பண்ணுறவங்களுக்கு, ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு நம்ம கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் தெரியும் எப்படி பண்ணுறது அப்படின்றத. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டியில் நம்ம கொடுத்துருந்தோம் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்சில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓப்பன் ஆனதே ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம்க்கு தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓப்பன் ஆகிட்டு அகைன் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து எங்கே 54,100 வந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ 54,000 புட் அண்ட் 54,100 கால் அப்படின்றது உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கிளாக கிரியேட் ஆகி 100 கிட்ட முடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி ப்ரீமியம் நிறைய இருக்குது, நிறைய டைம் வேல்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன்று சைட் வைஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் வைஸில் போவாங்க, இல்லை ஒன் சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் வைஸ்லேயே உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமே கொண்டு வந்து அகெயின் மேலே முடிச்சிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு எல்லா டைம் வேல்யூவும் டிகே ஆகிடுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் இதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, டைம் வேல்யூ நிறையா இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆர் ஒன் சைடாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 25,900 ஸ்டாடல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. 26,000 கால் அண்டு 25,950 புட்டு. அதுக்கு கீழே 25,800 புட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கிடையில் 25,800 டு 26,000 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 25,950 அப்படின்றது மிட் பாயிண்ட். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களா கீழே சஸ்டெயின் ஆகிறாங்களா அப்படின்றதான் நாளைக்கு உண்டான டேவோட பொசிஷன். ஸோ 25,900 ஸ்டாடல் அப்படின்ற வருஷத்தில் 25,900 கால் வந்து 124 அப்படின்னா 26,024, அதாவது இன்னைக்கு டே ஹை நியர்பை. ஓகேங்களா? ஸோ 25,900 புட்டோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டா 25,861 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இதில் 124 + 31 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 155. ஸோ இப்போ ஒயிட் ரேஞ்சோட டாப்னு எடுத்துக்கிட்டா 26,055 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்னு எடுத்துக்கிட்டா 25,745 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இதில் அடிஷ்னலாக ஒரு 2 சப்போர்ட் லைன் நீங்கள் எடுக்கிற மாதிரி அது வந்து நீங்கள் இந்த டேபிள்லேயே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ மல்டிபிள் கட்ச் கால் சைடு இருக்காங்க, மேலே 26,000 முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஐடிஎம் 25,950 எடுத்துக்கிட்டா அதனுடைய க்ளோஸ் வந்து 91 ரூபா அப்படின்னா 26,041 அப்படின்றது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ். ஸோ கால் ரைட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல காலை மட்டும் ரைட் பண்ணவங்க அந்த இடத்துல இருந்து வெளியில் போகக்கூடிய இடம்.
அடுத்து 26,000 காலுடைய க்ளோஸ் 65 ரூபா எடுத்துட்டா 26,065. அப்போ இந்த கால் சைடு எல்லாமே செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கும். ஸோ இதோட ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்சுக்கு மேலே எப்போ ஓப்பன் ஆகிறாங்களோ அந்த அந்த இதுலேருந்து அகைன் உள்ளே வரும்போது அகைன் மறுபடியும் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா அந்த காலை செல் பண்ணவங்க அப்படின்னா அந்த கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டு தான் போகும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஈவினிங் க்ளோசிங்கில் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு சப்போஸ் கேப்பப்லேயே ஓப்பன் ஆனாலும் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் மார்க்கெட்டே கீழே வரலைனாலும் இந்த கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் சைடு 10 புட் சைடு 11 இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து 25,900 டு 26,000 முடிஞ்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 25,900 காலுடைய க்ளோஸ் வந்து 26,000 புட்டுடைய எல்டிக்கு வந்து 58 ரூபா அப்படின்னு எடுத்துட்டா 185 ரூபா இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க எவ்வளோ இருக்கணும், இந்த ப்ரைஸ் வந்து 100 ரூபா தான் இருக்கணும். ஸோ 100 ரூபான்றப்ப அப்போ 85 பாயிண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றப்போ நாளைக்கு அந்த 85 பாயிண்ட்டை டிகே பண்ணுறதுக்கு என்ன மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ முக்கியமாக நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கா எஸ்டர்டே ஹை மேலே இருக்கான்றத நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி வாட்ச் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக அதனுடைய ரேஞ்ச் வந்து உங்களோட ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை, கீழே வந்துட்டாங்க அப்படின்றப்ப ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கங்க 875 871 லோ அப்படின்னா அகைன் 100 பாயிண்ட் உங்களுக்கு ரேலி கொடுக்கணும்னா எங்கே கொடுக்கணும், 971 வரைக்கும் வரணும் இல்லைங்களா. ஸோ அந்த 100 பாயிண்ட் ரேலி இந்த இடத்துல கவர் ஆகிடும். ஸோ இந்த 871 வந்துட்டு அகைன் 900 கட் பண்ணும்போது உங்களுக்கு 900 புட்டு செல் அடிச்சவங்களோட தான் ஆக்டிவேட் ஆகி அகைன் மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. இதுதான் மூவ்மெண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகேங்களா. சின்ன சைட்வைஸ் மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே ப்ரெடிக்ட். இதில் வந்து நம்ம கிளாஸஸில் என்ன சொல்லி தருவோம் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு அந்த ப்ரைஸுக்குள்ளே எப்படி நம்ம டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம கிளாஸில் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு அனலைஸ் பண்ணுறதா தான் இருக்கும். இது வந்து டேபிளை வச்சு நீங்கள் பார்த்துட்டாலுமே இந்த டேபிளை வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இதெல்லாமே வந்து ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு நீங்களே அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து 54,000 கால் அண்ட் 54,000 புட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 54,000 கால் அண்ட் 54,000 புட்டு அதாவது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 54,415 ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து, ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 53,717. அதே மாதிரி ஒயிட் ரேஞ்சோட டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 54,698. ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 53,302. ஸோ இதில் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியோட இம்பேக்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டின்ற ஒரு இண்டெக்ஸோட மூவ்மெண்ட் வந்து நிஃப்டியை வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ பேங்க் நிஃப்டியோட இம்பைட் வால்டிலிட்டி கால் சைடோ புட் சைடோ அதிகரிக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஓப்பனுக்கு மேலே கீழே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும், இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், பேங்க் நிஃப்டிலேயுமே வந்து கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதாவது இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் வந்து உங்களுக்கு கால் ஆப்ஷன்ஸ் இருக்கா அல்லது புட் ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதே மாதிரி நிஃப்டிலேயும் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கா அது புட் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சைடாக இதோட மூமெண்ட்டு அந்த சைடுமே இருக்கிறதுக்கு சான்சஸ். அதாவது பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட் வந்து நிஃப்டியோட மூமெண்ட்டை ஒத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியில் இன்கேஸ் பேங்க் நிஃப்டியில் வந்து கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, புட் சைட்டு இம்பைட் வால்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே எக்ஸ்பைரி லோவுக்கு கீழே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிஃப்டியோட எக்ஸ்பைரிலையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பேங்க் நிஃப்டியில் வந்து கால் ரேட்டர்ஸ் அதிகமாகவும் நிஃப்டியில் வந்து புட் ரேட்டர்ஸ் அதிகமாகவும் இருந்து கான்ட்ராடிக்டாக உங்களுக்கு இருந்துச்சு டேபிள் அப்படின்ற பட்சத்தில் சைட்வேஸில் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரீமியத்தையும் டிகே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். பேங்க் நிஃப்டியோட டேட்டாஸையுமே நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட்டாவுக்கும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் மந்த்துக்கான கிளாஸ் பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ளவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணி தான் நாங்கள் கற்றுக்கணுமா, ஆரல்ஸ் நாங்கள் கற்றுக்க முடியாதா அப்படின்னா
நம்ம வீடியோஸ் வந்து தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோஸ் தவிர இதில் சொல்கிறத தவிர நம்ம எக்ஸ்ட்ரா என்ன கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரைஸ் பேசிஸில் நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு எப்படி நம்ம இதில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இன்ட்ராடேல ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு நம்ம எப்படி மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குமா ஸ்லோவாக இருக்குமா, ரெண்டாவது அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத வச்சு ஆப்ஷன் ப்ரைஸ் பேசிஸில் ஒரு கால்குலேஷன் சொல்லி தருவோம். அந்த கால்குலேஷனில் வந்து உங்களுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிடைக்கும். அதாவது சின்ன சைட்வேஸ் மார்க்கெட்லேயுமே ஒரு சின்ன என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிடைக்கும். ஒன் சைட் மார்க்கெட்டுமே நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றத அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் மூலியமாக நம்ம சொல்லி தருவோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நன்றி, வணக்கம்.